பதிப்புரிமை தொடர்பாக தயாரிப்பாளர்களுடன் எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளாத இசையமைப்பாளர் இளையராஜா தனது பாடல்கள் மீது எந்த உரிமையும் கோர முடியாது என எக்கோ நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வாதிடப்பட்டது. இதுகுறித்தான மேலும் விவரங்களுடன் நமது செய்தியாளர் மதியழகன் இணைகிறார். வணக்கம் மதியழகன், மேலும் விவரம். இளையராஜாவின் 4500 பாடல்களை பயன்படுத்த உரிமை உள்ளதாக கூறி எக்கோ நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி ஆர் மகாதேவன் மற்றும் நீதிபதி முகமது ஷாஃபிக் அமர்வில் இன்று இறுதி விசாரணை கொண்டது. அப்பொழுது எக்கோ நிறுவனம் சார்பில் மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயணன் ஆஜராகி சம்பளம் கொடுத்து இசை சேவையை பெறும் தயாரிப்பாளர் தான் முதல் காப்புரிமை உரிமையாளராகிறார். பதிப்புரிமை உரிமைதாரரான பட தயாரிப்பாளர்களிடம் ஒப்பந்தம் செய்து 4500 பாடல்களை எக்கோ நிறுவனம் வாங்கியுள்ளதாகவும் இளையராஜாவுடன் எந்த ஒப்பந்தமும் செய்து கொள்ளவில்லை எனவும் வாதிட்டார். இருப்பினும் 1990ஆம் ஆண்டு வரை இளையராஜாவுக்கு ராயல்டி வழங்குவதாகவும் அதன் பின்னர் அது நிறுத்தப்பட்டிருப்பதாகவும் ராயல்டி வழங்குவது நிறுத்தப்பட்டதை தொடர்ந்து எக்கோ மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவும் சுட்டிக்காட்டினார். இசையை பிரித்தாலோ பாடல் வரிகளை மாற்றினாலோ மட்டும்தான் தார்மீக உரிமை வரும் எனவும் சமீபத்தில் தனது பாடல் பிரிக்கப்பட்டதாக மஞ்சுமல் பாய் பட தயாரிப்பாளருக்கு இளையராஜா நோட்டீஸ் அனுப்பியுள்ளதாகவும் எக்கோ நிறுவனம் சார்பில் வழக்கறிஞர் இளையராஜாவை கௌரவப்படுத்தியுள்ளதாக மஞ்சுமல் பாய் பட இயக்குநரும் தயாரிப்பாளரும் கூறியுள்ளதாக நீதிபதிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து எக்கோ தரப்பில் வாதிட்ட வழக்கறிஞர் இசையமைப்பாளர் ஏ ரஹ்மான் பதிப்புரிமை யாருக்கும் வழங்குவதில்லை, ஆனால் இளையராஜா பட தயாரிப்பாளரிடம் தன் உரிமையை வழங்கிவிட்டார் எனவும் உரிமையை வைத்திருக்க விரும்பினால் ஒப்பந்தம் செய்திருக்க வேண்டும், ஆனால் எந்த ஒப்பந்தத்தையும் செய்யாத நிலையில் இளையராஜா எந்த உரிமையையும் கோர முடியாது எனவும் வாதிட்டார். எக்கோ தரப்பு வாதங்கள் முடிவடைந்ததை தொடர்ந்து இளையராஜா தரப்பு வாதங்களுக்காக விசாரணை ஜூன் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.